ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சமீபத்தில் உத்தரகாண்ட் கவர்மெண்ட் ஒரு முருகன் கோவிலுக்கு தமிழர்களெல்லாம் வர சொல்லி அஃப்கோர்ஸ் டூரிசம் மூலமாக அவங்க ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த முருகன் கோவிலுங்கிறது இப்போது கட்டப்பட்ட கோவில் அல்ல. அது 1500 2000 வருஷமாக அங்கேயே இருக்கிறது. இப்போது திருப்பியும் அதை டெவலப் பண்ணி தே ஆர் இன்வைட்டிங் சவுத் இண்டியன்ஸ், எஸ்பெஷலி தமிழ் பீப்புள் எல்லாம் அங்கே வர சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்மளுக்கெல்லாம் தெர் இஸ் எ மித், முருகன்னா தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் நம்புகிறோம். ஆக்சுவலி அது ஒரு மித்து தட் ஹேஸ் டு பி ப்ரோக்கன். எதனால் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். முருகன்கிறவர் எப்படி நம்ம சிவன், பார்வதி, பிள்ளையார், ராமர், கிருஷ்ணர் அப்படிலாம் இருக்காங்களோ, முருகனும் அது மாதிரி ஒரு பொதுவான ஹிந்து தெய்வம் தான். தமிழர்களுக்கு மட்டும்னு கிடையாது. இதுக்கு ஒரு சில ஆதாரங்களையும் நான் சொல்கிறேன். புராண ஆதாரங்கள் இருக்குது, வரலாற்று ஆதாரங்கள் இருக்குது, சமீப காலத்து உதாரணங்களும் இருக்குது. முதல்ல புராண உதாரணத்தை பார்த்துடலாம். ஹிந்து மதத்தில் ரொம்ப பழமையான 18 புராணங்கள் இருக்குது. சமஸ்கிருதத்தில் எழுதின புராணங்கள். பிரம்ம புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம், சிவபுராணம், லிங்க புராணம், கருட புராணம், நாரத புராணம்ன்ற மாதிரி நிறைய 18 இருக்குது. அந்த 18ல் ஒன் ஆஃப் தி புராணங்கள் ஸ்கந்த புராணம். இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய புராணம். அந்த சமஸ்கிருத புராணத்தை பேஸ் பண்ணி தான் கச்சியப முனிவர் கந்த புராணம்னு தமிழில் எழுதினார். அப்புறம் அதில் ஒரு பகுதியை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி திருவிளையாடல் புராணமும் தமிழில் எழுதப்பட்டது. இது ஒன்றாச்சா. அதுக்கப்புறம் நமக்கெல்லாம் தெரியும், வால்மீகி ராமாயணம் தான் ஒரிஜினலி ஃபஸ்ட்டு எழுதப்பட்ட ராமாயணம்ன்றது நம்மளுக்கு தெரியும். அந்த வால்மீகி ராமாயணத்தில் இப்போ நம்ம பகுதிகள், கண்டங்கள்னு சொல்கிற மாதிரி அதில் சர்க்கங்கள்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த முதல் சர்க்கம், 2வது சர்க்கம், 3வது சர்க்கம்னு. அதில் பாலகாண்டத்தில் 36 மற்றும் 37வது சர்க்கங்கள் என்னன்னா, விஸ்வாமித்ர முனிவர் குழந்தைகள் ராமருக்கும் அவங்களுடைய சகோதரர்களுக்கும் முருகனுடைய பிறப்பு, அவதார நோக்கம், இதையெல்லாம் பற்றி எடுத்துரைக்கிறார். எது வால்மீகி ராமாயணத்தில், திரேதாயுகத்தில் நடந்த ராமாயணம் இது. அதில் வால்மீகி இந்த கதையை சொல்கிறதாக நமக்கு இருக்குது வால்மீகி ராமாயணத்தில். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் 10வது அத்தியாயத்துக்கு பேர் விபூதி யோகம்னு பேர். அதாவது பகவான் கிருஷ்ணர் எல்லையற்ற தன்னுடைய சக்தியை விளக்குற போது ஒவ்வொரு படைப்பிலும் தான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உதாரணத்துக்கு, தேவர்களில் நான் இந்திரன், ருத்ரர்களில் நான் சங்கரன் அப்படின்னு ஒரு இதுலேயும் தான் எப்படி சிறப்பாக விளங்குறோன்றதை சொல்கிறார். அதில் ஒரு வரி தான் காலங்களில் நான் வசந்தம்னு சொல்லக்கூடிய வரி. அதை பேஸ் பண்ணி கண்ணதாசன் அவர்கள் பாட்டெல்லாம் கூட எழுதியிருக்கார். அதில் ஒரு ஸ்லோகம், அதாவது 24வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, சேனாதிபதிகளில் நான் ஸ்கந்தன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதாவது இருக்கிறதுலே படை தளபதியில் சிறந்தவர் யாருன்னா ஸ்கந்தன். ஸ்கந்த புராணத்தில் பிரகாரம் முருகன் தேவ சேனாதிபதி அப்படின்றது தெரியும். அவர் அசுரரை எப்படி வதம் பண்ணினார்ன்றது தெரியும். ஸோ சேனாதிபதிகளில் நான் தான் ஸ்கந்தன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்கிறார். இது எதில் வருது? மகாபாரதத்தில் வரக்கூடிய பகவத்கீதையில் வருது. இதை சொன்னால் ஒரு சில பேர் உருட்டுவாங்க. அதாவது கந்தன் வேற, ஸ்கந்தன் வேற அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அது ஒரு பொய், பர்பஸிவ் பொய். ரெண்டும் ஒன்று தான். நம்ம சமஸ்கிருதம், தமிழ் பார்க்குறம்போது இஸ்ஸு, இஷ்ஷு இதெல்லாம் தமிழில் சைலன்ஸ் ஆகுது. எப்படி உதாரணம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். வேஷ்டின்றதை வேட்டின்னு சொல்லுவோம். ஸ்தலம், புண்ணிய ஸ்தலம், இதெல்லாம் தலம், புண்ணிய தலம்னு சொல்கிறோம். புஸ்தகம்ன்றத புத்தகம்னு சொல்கிறோம். சாஸ்திரம்னு சொல்கிறத சாத்திரம்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்கந்தன்கிறது தமிழில் கந்தன் ஆச்சு. ஸோ எல்லாமே ஒன்று தான். ஸோ மிகப்பெரிய புராணங்கள் ஒன்றான ஸ்கந்த புராணம் முருகனை பற்றினது இருக்குது. அதுக்கப்புறம் ராமாயணத்தில் முருகனை பற்றி வருது. மகாபாரதம், பகவத்கீதையில் முருகனை பற்றி வருது. இதை தவிர வரலாற்று ஆதாரங்கள்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தெரியும் குப்தர்கள் மிகப்பெரிய சகாப்தம் நம்மளுடைய நாட்டில். அதில் ஒன் ஆஃப் தி குப்தர்கள் பார்த்திங்கன்னா, அவருடைய பேர் ஸ்கந்தகுப்தர். அவருடைய அப்பா குமாரகுப்தர். குமாரன்னாலும் முருகன் தான், ஸ்கந்தன்னாலும் முருகன் தான்.
இது தவிர குப்தர்கள் காலத்தில் இருந்த மகாகவி காளிதாஸ் அவர் எழுதின ஒரு மிகப்பெரிய காவியம் வந்து குமார சம்பவம். குமார சம்பவம்ன்றது இட்ஸ் நத்திங் பட் ஹிஸ்ட்ரி ஆஃப் முருகன். முருகனுடைய பிறப்பை பற்றி, அவருடைய வளர்ப்பு, அவருடைய சூரசம்ஹாரம் பற்றி எழுதின மிகப்பெரிய புராணம். சமஸ்கிருதத்தில் கவி காளிதாஸால் எழுதப்பட்ட காவியம்தான் இது குமார சம்பவம். இது தவிர இப்போது ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டேஸ் நான் சொன்னது தப்பு, நம்மளுக்கு தெரிஞ்சது அதனால நான் சொல்கிறேன். கேரளாவில் இருக்கிற ஆலப்புழா, அதாவது எதுக்கு உதாரணம் சொல்கிறேன்னா, முருகன் கோவில்ங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மற்ற மாநிலங்கள்லையும் இருக்குன்றதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தரேன். இது வந்து எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட்டு கிடையாது. கேரளாவில் ஆலப்புழாவில் இருக்கிற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில், இது வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷத்து பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆந்திர மாநிலத்தில் உள்ள மோப்பி தேவி ஸ்ரீ சுப்பிரமணியா கோவில் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற குக்கி ஸ்ரீ சுப்பிரமணியா கோவில் வந்து அந்த ஸ்தலம் வந்து 5000 வருஷத்துக்கும் பழசு அப்படின்னு நம்பப்படுறது. அது இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா அது வந்து ஸ்கந்த புராணத்தோட டைரெக்டாக லிங்க் இருக்கிற ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இதெல்லாம் பார்த்தா முருக கடவுளுங்கிறது நம்ம ஒரு ஊர்லேயும் ஒரு மாதிரி சொல்கிறோம். தமிழ்நாட்டில் முருகன்னு சொல்கிறோம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகாலலாம் சுப்பிரமணியன்ற வார்த்தை ரொம்ப பிரசித்தம். நார்த் இந்தியாவிலாம் கார்த்திகேயன்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக உத்தரகாண்டில் அந்த கவர்மெண்ட்டை திருப்பியும் ரீடெவலப் பண்ணியிருக்கிற அந்த கோவிலோட பேர் கூட கார்த்திகேயன் டெம்பிள். பேர் மாறலாம், ஆனால் ஒன்று தான். இதை எதுக்கு நான் திருப்பி சொல்கிறேன்னா, முருகன் தமிழ் கடவுள்னு சொல்கிறதுல 2 விதம் இருக்குது. ஒரு ஆசையாக இது வந்து நம்மளுடையது, நம்மளுடைய பொருள் சொல்லிட்டு ஒரு பாசத்தோட நம்ம கடவுள் சொன்னால் அது தப்பு இல்லை, பரவாயில்ல. ஆனால் தமிழர்கள் தனி கலாச்சாரம், தமிழர்கள் இந்தியாவில் மற்றவர்களுடையது வேறு, தமிழர்களுடைய கலாச்சாரம் வேறு, மற்றவர்களுடைய கடவுள் வேறு, தமிழர்களுடைய கடவுள் வேறு அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் நம்மளுக்கு தெரிஞ்சோ இல்லை தெரியாமலையோ அந்த வலையில் விழுந்து முருகன் தமிழ் கடவுள் அப்படின்ற அந்த பேக்ரவுண்டில் நம்ம போய் விழுந்துடக்கூடாது. இதை தான் நான் சொல்கிறேன். முருகனை நம்மளுடைய கடவுளாக வரிச்சிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை, ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பிரிவினை நோக்கம் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.